ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது ஆப்பம், இடியாப்பம், புட்டு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பயிரெல்லாம் சேர்த்துட்டு இதில் 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 4 விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீமெல்லாம் ஆறினதுக்கப்புறமா நாம் குக்கர் மூடியை திறந்துடலாம். பச்சை பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு. கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இது கூட தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மிக்சியில் அரைச்ச தேங்காய் சீரக விழுதை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன், நார் சத்து இதெல்லாம் இருக்குது. இதை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாம் ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆப்பக்கடாய் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக அப்படியே சாய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது அழகாக சுற்றி வந்துடும். இந்த மாதிரி சுற்றி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி வச்சு எடுத்தோம்னா இது அழகாக வெந்து வந்திருக்கும். இது கூட நாம் செஞ்சு வச்சுருக்க பச்சை பயிறு கிரேவி சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.